Hello all. Today we are going to start a new subject, Indian Polity. So in the session நம்ம சில basic terminologies used in Indian Polity அதெல்லாம் பார்ப்போம். சில basics which are required to understand polity in a better manner. So இது ஒரு introduction class மாதிரி தான். And in further classes நம்ம இன்னும் in-depth பார்ப்போம். So let's start. இந்தியன் பாலிட்டி, இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை பற்றி பேசுறது தான் இந்தியன் பாலிட்டி. கான்ஸ்டிடியூஷன்னா என்ன? அ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். கான்ஸ்டிடியூஷனை சுப்ரீம் லா ஆஃப் த லேண்டுன்னு சொல்லுவாங்க. எவ்ரி ஒன், எல்லா சிட்டிசன்ஸ் இன்க்ளூடிங் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், காமன் பீப்புள் எல்லாருமே கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு நடக்கணும். தே ஷுட் அபைட் பை இட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? கவர்மெண்ட். கவர்மெண்ட்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சர் where group of people are present and do the needful for the people. So government என்றது ஒரு structure, அந்த ஃபார்மேட்டில் தான் ரூலிங் நடக்கும். கவர்னன்ஸ்னால் என்ன? டெலிவரி ஆஃப் சர்வீசஸ் டு த பீப்புள். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ். ஒரு கான்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா கவர்னன்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். யாருக்கு? கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்க்கு கவர்னன்ஸ் சர்வீசஸ் டெலிவரி பண்ணுறதுல ரொம்பவே சிக்கல் ஏற்படும். எப்போனா ஒரு ஃபார்மேட்டான கான்ஸ்டிடியூஷன் இல்லைனா. ஸோ கான்ஸ்டிடியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் த சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட். நெக்ஸ்ட், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் அப்ளிகபிள் டு த ஹோல் ரீஜியன் ஆஃப் இந்தியா, நாட் ஓன்லி டு த இந்தியன்ஸ் பட் ஆல்சோ டு த ஃபாரினர்ஸ் ஸ்டேயிங் இன் இந்தியா. இந்திய வரைபட அந்த ஃபுல்லுக்குமே கான்ஸ்டிடியூஷன் அப்ளிகபிள். அந்த இந்திய வரைபடத்துக்குள்ள இந்தியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸும் இருந்தால் அவங்களுக்குமே கான்ஸ்டிடியூஷன் அப்ளிகபிள். தே ஷுட் அபைட் பை இட். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு லா பார்க்கலாம். ஒன் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் லா, another ஒன் இஸ் ஆர்டினரி லா. இது ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்? இட்ஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். எனி லா மென்ஷன்ட் வித்தின் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டிடியூஷனல் லா. ஸோ கான்ஸ்டிடியூஷன் புக்லேயே ஒரு லா எழுதப்பட்டிருந்துச்சுன்னா அது கான்ஸ்டிடியூஷனல் லா. ஆர்டினரி லானா எனி லா மேட் பை த லெஜிஸ்லேஷன்ஸ் யூஸிங் த ப்ரொவிஷன்ஸ் இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆர் கால்ட் ஆர்டினரி லா. ஸோ லெஜிஸ்லேஷன், அதாச்சும் பார்லிமெண்ட் ஒரு லா எனாக்ட் பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வந்துச்சுன்னா அது ஆர்டினரி லா. இந்த ஆர்டினரி லா நம்மளுடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்காது. பார்லிமெண்ட் அந்த நாளுக்கான தேவைக்கு ஏற்ப ஒரு லா எனாக்ட் பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வந்தால் அந்த லாக்கு பேரெல்லாம் ஆர்டினரி லா. இஃப் இட் இஸ் ரிட்டன் இன் த கான்ஸ்டியூஷன் இட் இஸ் நோன் அஸ் கான்ஸ்டியூஷனல் லா. ரைட். நெக்ஸ்ட், கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டோம். அந்த ஸ்ட்ரக்சர் மூலியமாக தான் சர்வீசஸ் பீப்புளுக்கு டெலிவரி ஆகுது. அந்த ஸ்ட்ரக்சரில் எத்தனை விங்ஸ் இருக்குன்னா 3 விங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் யோர் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. லெஜிஸ்லேச்சர் சென்ட்ரல் லெவலில் பார்லிமெண்ட்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டேட்லேயுமே இருக்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவோம். எக்ஸிக்யூட்டிவ்னா த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை PM இன் த சென்ட்ரல் லெவல் அண்ட் CM இன் த ஸ்டேட் லெவல். ஜுடிஷியரினா கோர்ட், யோர் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், subordinate courts, district, everything comes under judiciary. It is the law interpreting body. இது 3 தான் கவர்மெண்ட்டுடைய 3 wings. India is a federation. What do you mean by federation? This word is very important. Federation na division of powers between central and state governments. இதுக்கு பேர் தான் federation. ஆனால் இந்த federation என்ற வார்த்தை இந்திய கான்ஸ்டிடியூஷனில் எங்கேயுமே குறிக்கப்படலை. இந்தியா இன்ஸ்டெட் ஒரு யூனிட்டின் தான் கான்ஸ்டிடியூஷனில் குறிக்கப்பட்டிருக்கு தவிர இந்த வார்த்தை யூ கேனாட் ஃபைண்ட் இன் த கான்ஸ்டிடியூஷன். பட் இந்தியா இஸ் அ ஃபெடரேஷன். வி ஹாவ் செப்பரேட் ஃபைனான்ஸ் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட், வி ஹாவ் செப்பரேட் ஃபைனான்ஸ் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட். தெர் இஸ் அ செப்பரேட் கவர்மெண்ட் இன் த சென்ட்ரல் லெவல், செப்பரேட் கவர்மெண்ட் இன் த ஸ்டேட் லெவல். எல்லாமே டிவைட் ஆகிருக்கு பவர்ஸ் பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் த ஸ்டேட். தட் இஸ் வை இந்தியா இஸ் நோன் ஆஸ் அ ஃபெடரேஷன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு விங் லெஜிஸ்லேச்சர் பார்த்தோம்ல, அதுதான் ஆஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ பிஃபோர், சென்ட்ரல் ஆர் யூனியன் லெஜிஸ்லேச்சரை தான் பார்லிமெண்ட்னு சொல்வோம். ஸ்டேட்டில் இருக்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்னு சொல்வோம். ஸோ ஃபைனல் இன்டர்பிரிட்டர் ஆஃப் எனி லா ஆர் கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம் கோர்ட். எந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷன்னாலும் அதோடைய ஃபைனல் இது சுப்ரீம் கோர்ட் தான் கொடுக்கும். அது லா இன்டர்பிரிட்டேஷன்னாலும் ஓகே, கான்ஸ்டிடியூஷனில் ஏதாச்சும்
அமெண்ட்மெண்ட்னாலும் ஓகே, எனிதிங் த ஃபைனல் இன்டர்பிரட்டர், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் யார் கொடுப்பானா? சுப்ரீம் கோர்ட். நெக்ஸ்ட், பார்லிமெண்ட், அதாச்சும் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர். பார்லிமெண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட், இது மூணுமே சேர்ந்தாதான் பார்லிமெண்ட். இது மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று மிஸ்ஸிங்னாலும் we cannot say it as a parliament. ஸோ லோக்சபாவை லோயர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, ராஜ்யசபாவை அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லோக்சபாக்கு கான்ஸ்டிடியூஷனில் இது நம்ம நடைமுறையில் யூஸ் பண்ணுறது லோக்சபா ஃபார் த கன்வீனியன்ட் பர்பஸஸ் லோயர் ஹவுஸ், லோக்சபா, ராஜ்யசபா, அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். கான்ஸ்டிடியூஷனில் எக்ஸாக்டாக என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ லோக்சபாக்கு கான்ஸ்டிடியூஷனில் கொடுத்துருக்கிற பேர் ஹவுஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இந்த சிமிலர் வே ராஜ்யசபா ஒரு அப்பர் ஹவுஸ்க்கு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு கான்ஸ்டிடியூஷனில் குறிக்கப்பட்டிருக்கு. ரைட்? So while writing in the exams, it is very very important to quote these two terminologies. இந்த ரெண்டு டெர்மினாலஜிஸை எக்ஸாம் எழுதும்போது குறிப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஸ்டெட் ஆஃப் லோக்சபா, ஏன்னா இதெல்லாம் கன்வீனியன்ட் நேம்ஸ், இதுதான் எக்ஸாக்ட் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற நேம்ஸ். நெக்ஸ்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். எப்படி பார்லிமெண்ட்னாலும் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர்னாலும் யூனியன் லெஜிஸ்லேச்சர்னாலும் மூணுமே ஒன்று தான். ஜஸ்ட் கீப் இன் மைண்ட். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், கவர்னர், இது மூணுமே இருக்கும். இது மூணுத்தில் எது ஒன்று மிஸ்ஸிங்னாலும் இட் கேனாட் பி கால்ட் அஸ் அ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை தான் லோயர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்பர் ஹவுஸ், கவர்னர். ஓகே, ஸோ இது மூணுமே கான்ஸ்டிடியூட் ஆனால் தான் அது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், சில ஸ்டேட்ஸ்க்கு கவுன்சில் இல்லாமல் இருக்கலாம், வெறும் அசம்பிளி மட்டும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ஸ்டேட்ஸுக்கெல்லாம் வெறும் லோயர் ஹவுஸ் மட்டும் இருக்கிறதோ அதெல்லாம் யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர். எந்த ஸ்டேட்ஸுக்கெல்லாம் லோயர் ஹவுஸ் ஆஸ் வெல் அஸ் அப்பர் ஹவுஸ் ரெண்டுமே இருக்குதோ அதெல்லாம் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பெர்மிட்ஸ் ஃபார் ஈதர், நம்ம கான்ஸ்டிடியூஷன் நம்ம ஸ்டேட்ஸ்க்கு இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலான்னு கொடுத்துருக்கு. தட் இஸ், வெறும் அசம்பிளி மட்டும் இருந்துச்சுன்னா அது யூனிகேமரல், அசம்பிளி கவுன்சில் ரெண்டுமே இருந்துச்சுன்னா பைகேமரல். இஃப் கவுன்சில் ப்ரெசன்ட், அதாச்சும் தென் ஒன்லி வி சே as upper house and for assembly lower house. ஒரே ஒரு ஹவுஸ் லோயர் ஹவுஸ் மட்டும்தான் இருக்குன்னா இட்ஸ் சிம்பிளி ஹவுஸ்ன்னு சொல்லி முடிச்சிடலாம். அது அப்பர் ஹவுஸா லோயர் ஹவுஸான்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை. சப்போஸ் அந்த ஸ்டேட்டில் அசம்பிளியும் இருக்குது, கவுன்சிலும் இருக்குது, அந்த மாதிரி பட்சத்தில் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு டினோட் விச் ஒன் இஸ் லோயர் ஹவுஸ், விச் ஒன் இஸ் அப்பர் ஹவுஸ். எப்பயுமே அசம்பிளி தான் லோயர் ஹவுஸ், ஓகே, கவுன்சில் தான் அப்பர் ஹவுஸ். ஜஸ்ட் கீப் திஸ் திங் இன் மைண்ட். இஃப் கவுன்சில் நாட் ப்ரெசன்ட், அந்த ஸ்டேட்டில் ஒன்று தான் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது, கவுன்சில் இல்லைன்னா unicameral, that is unicameral legislation, then it's just enough to say house for the assembly, no upper or lower னு மென்ஷன் பண்ண தேவை கிடையாது. This is all about parliament and state legislature in a gist. Okay, next, Lok Sabha according to the Constitution of India, strength of the Lok Sabha 552 exceed ஆகக்கூடாது. Out of 552, not more than 530 from states, not more than 20 from union territories, not more than 2 Anglo-Indians may be nominated by the President of India. Right? In the composition, in the numbers, very very important. Please have a look at these things. So far எந்த ஒரு Anglo-Indiansுமே nominate ஆகப்படலை. So this is the constitution of Lok Sabha. அதே மாதிரி the present strength of Lok Sabha இப்போ பார்த்தீங்கன்னா 545 இருக்குது. இந்த 545ல் 543 மெம்பர்ஸ் டைரெக்டாக மக்களால் எலெக்ட் செய்யப்படுவார்கள். ரைட்? அந்த ரெண்டு சீட்டு 544, 545 ஆங்கிலோ இண்டியன்ஸ். இது வரைக்கும் எந்த ஆங்கிலோ இண்டியன்ஸுமே நாமினேட் ஆகலை. நெக்ஸ்ட், ராஜ்யசபாவுடைய கான்ஸ்டியூஷன் பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் ஷுட் நாட் எக்ஸீட் 250 மெம்பர்ஸ். இதுதான் கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ளே இருக்கலாம், பட் 250 எக்ஸீட் ஆகக்கூடாது. அதே மாதிரி தான் லோக்சபாவில் 552 இருக்கலாம், 552 எக்ஸீட் ஆகக்கூடாது.
238 members are elected from states. அதாச்சும் 250 இருக்கும் பட்சத்தில் 238 members வந்து elected from states and union territories. இப்போ present strength ஃபஸ்ட்டு ராஜ்யசபாவில் எவ்வளோன்னு பார்ப்போம். 245 ரைட். இந்த 245ல 233 members தான் எலெக்ட் செய்யப்படுறாங்க. ஆனால் மக்களால் டைரக்டாக இல்லை, இன்டைரக்ட்லி. இன்டைரக்ட் எலெக்ஷன்னா people do not vote, right? ஆனால் the representatives of the people will vote on behalf of the people, right? ஸோ லோக்சபானா தான் மக்கள் டைரக்டாக எலெக்ஷனுக்குள்ளே வருவாங்க. ராஜ்யசபாவில் மக்கள் டைரக்டாக எலெக்ட் செய்ய மாட்டாங்க. மக்களால் ஆல்ரெடி எலெக்ட் செய்யப்பட்ட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இங்கே வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லோக்சபா ராஜ்யசபா. ஓகே, நெக்ஸ்ட் திங் என்னென்னா ராஜ்யசபா மெம்பர்ஸ் யாரால் எலெக்ட் செய்யப்படுவா? This is very very important. It can be asked in MCQ. Rajya Sabha members are elected by the elected members. அதாச்சும் மக்களால் எலெக்ட் செய்த மெம்பர்ஸ். நாமினேட் ஆன மெம்பர்ஸ் யாருமே இதில் வரமாட்டாங்க, சரியா? ஸோ ராஜ்யசபா மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை த எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அசம்பிளிஸ். யூனியன் டெரிட்டரிஸோடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர் எலெக்டட் இன்டைரக்ட்லி by members of an electoral college specifically constituted for the purpose. The nominated member, one Anglo-India of the assembly, is not permitted to vote in the Rajya Sabha elections. Okay, இங்கே வெறும் எலெக்ஷன், அதாச்சும் எலெக்ட் செய்கிற மெம்பர்ஸ் மட்டும்தான் ராஜ்யசபா எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நாமினேட்டட் மெம்பர்ஸ் யாருமே இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகே, remaining 12 members, 245 present strength of Rajya Sabha, அதில் 233 members are indirectly elected. balance 12 members இருக்காங்களே, இந்த 12 மெம்பர்ஸுமே நாமினேட் செய்யப்படுறாங்க பிரசிடென்ட்னால. இந்த பர்சன்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா with some special knowledge and practical experience. So the president nominates the members from science background-ஆக இருக்கலாம், arts, literature, social service. இந்த 4 கேட்டகரி very very important. Just keep in mind, science, arts, literature, social service. ஓகே, நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்த்தாச்சு, பார்லிமெண்ட் பார்த்தாச்சு. இந்த ரெண்டுத்தோட வேலை என்ன? வாட் பர்பஸ் இது ரெண்டுமே கான்ஸ்டிடியூட் ஆயிருக்கு? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்னா, the basic function of the parliament is framing the legislation. law frame பண்ணணும். அதுக்காக தான் இந்த பாடி, பார்லிமெண்ட்ன்ற பாடி சென்ட்ரல் லெவல்லையும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்ன்னு ஒரு ஸ்டேட் லெவல்லையும் இந்த பாடிஸ் இருக்குது. எதுக்குன்னா டு ஃப்ரேம் த லெஜிஸ்லேஷன். திஸ் இஸ் டன் பை த பார்லிமெண்ட் பை பாசிங் பில்ஸ். ஓகே, லா எப்படி எனாக்ட் பண்ணுவாங்க, எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா பில் பாஸ் பண்ணி. அப்படின்னா நமக்கு என்ன தெரிய வரணும்? பில்னா என்னன்னு தெரிய வரணும். பிஃபோர் தட் ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். President is a part of the parliament and not the member of the parliament. நம்ம ஸ்டார்டிங்கே இங்கே பார்க்குறதும், பார்லிமெண்ட்டில் இவங்க 3 பேர் இருந்தால் தான் பார்லிமெண்ட்னு சொல்ல முடியும், which means president is a part of the parliament. But லோக்சபா உடைய அசம்பிளி மீட்டிங்ஸ்லேயோ ராஜ்யசபாவுடைய மீட்டிங்ஸ்லேயோ president will not make himself appear, which means president is just the part of parliament. He is not a member of the parliament to attend the meetings. Okay, clear? Next, bill na enna? Bill is introduced in the parliament and after discussion and voting by the 2 houses and with the assent of the president, the bill becomes a law. bill ஒன்று லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ராஜ்யசபாவுக்கு போகலாம், அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுடைய அசென்ட் சைன் வாங்கி இட் பிகம்ஸ் அ லா. இல்லை பில் ராஜ்யசபாவில் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகலாம், தென் இட் கோஸ் டு லோக்சபா அண்ட் தென் பிரசிடென்ட்டுடைய அசென்ட் அப்புறமா பிகம்ஸ் லா. திஸ் மீன்ஸ் அ பில் பிகம்ஸ் அ லா ஓன்லி வித் த அசென்ட் ஆஃப் த பிரசிடென்ட். இஃப் அ பில் இஸ் பாஸ்ட் இன் த லோக்சபா ஃபர்ஸ்ட்னா லோக்சபாவை ஃபர்ஸ்ட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. If it is passed in the Rajya Sabha first, na Rajya Sabha first house nu solvaanga. Okay, so bill endrathu is just a proposal. Adhe madri, depending on who introduces the bill may be divided into 2 categories. One public bill, இன்னொன்று private bill. A bill is passed only by the members of the parliament, which means MP மட்டும்தான் bill pass பண்ண முடியும்.
அதாவது பார்லிமெண்ட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும்தான் பில் பாஸ் பண்ண முடியும். எந்த ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அதாச்சும் எம்எல்ஏஸ் யாருமே பில் பாஸ் பண்ண முடியாது. ஸோ சென்ட்ரல் லெவல் மட்டும்தான் பில் பாஸ் பண்ண முடியும். ஸோ யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பில்ன்றதை பொறுத்து ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன் இஸ் பப்ளிக் பில், another one is private bill. Public bill, the bills that are introduced by the ministers, ruling party ministers introduce பண்ணா அது public bill. அதுவே the bills that are introduced by members other than ministers, ruling party இல்லாமல் opposition party, other members of the parliament introduce பண்ணா இது private bill. Very very important. Please know the difference between the two. Okay, இது என்னன்னா a minister should be a member of parliament. எம்பியா கண்டிப்பாக ஒரு மினிஸ்டர் இருந்தாகணும். பட் இஃப் நாட், அதாச்சும் எலெக்ஷன் டைம் அப்போ ஹி இஸ் நாட் அன் எம்பினா தட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. பட் ஹீ ஹேஸ் டு பிகம் த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் 6 months ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், எலெக்ஷன் நடக்குது, he is getting the vote and he is successfully becoming a minister, but he is not a member of the parliament. அதனால் அவருடைய மினிஸ்டர்ஷிப் போகாது. 6 monthsக்குள்ளே he need to get the MP seat, which means he need to make himself prove and become a member of the parliament. இல்லை அந்த 6 மாதத்துக்குள்ளே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்க முடியலனா only then அந்த மினிஸ்டர்ஷிப் அந்த பதவி போகும். So this is the criteria laid down in the constitution. Very very important, this is laid down in the constitution. So constitutionல டைரெக்டாக சொல்லப்பட்டிருக்கிறது எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் இருக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா, டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த பில் அதை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆர்டினரி பில், மணி பில், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஆர்டினரி பில், மணி பில் ரெண்டுமே சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்க்கு மட்டும்தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். ஓகே, இப்படி சொல்லும் போது நமக்கு அகைன் என்ன கொஷின் வரும், வாட் இஸ் சிம்பிள் மெஜாரிட்டி அண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி? ஓகே, பிஃபோர் தட் ஒரு மினிமம் கோரம் வேணும். எந்த ஒரு பாடி ஃபங்க்ஷன் ஆகணும்னாலும், அதாச்சும் ஒரு 250 பேர் இருக்காங்க ராஜ்யசபாலனா, மினிமம் எவ்வளோ பேர் இருந்தால் ஃபங்க்ஷன் ஆகலாம். ஸ்கூல் மினிமம் எவ்வளோ பேர் இருந்தால் ஃபங்க்ஷன் ஆகலாம் அவுட் ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த். தட் இஸ் நோன் அஸ் யுவர் மினிமம் கோரம். ஸோ மினிமம் கோரம் ஃபார் த லோக்சபா 55 and Rajya Sabha, that is 25 to function. அதாச்சும் 1/10. This is the thing, 1/10 இருந்தா அந்த பாடி ஃபங்க்ஷன் ஆகலாம், either Lok Sabha or Rajya Sabha. This is mentioned in the constitution. இது கன்வென்ஷனாக எடுத்த ஒரு decision இல்லை, this is mentioned in the constitution. So out of 545 members in Lok Sabha, on each day at least 55 members ஆச்சும் present ஆயிருக்கணும். அப்போ தான் லோக் சபா ஃபங்க்ஷன் ஆகும். நெக்ஸ்ட், சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். சிம்பிள் மெஜாரிட்டினா த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அவங்களுடைய half + 1. ஃபார் எக்ஸாம்பிள், அஸ்யூம் 400 மெம்பர்ஸ் இருக்காங்க லோக்சபாவில். எனக்கு சிம்பிள் மெஜாரிட்டி வேணும்னா டிவைடட் பை 2 + 1, அதாச்சும் 201 மெம்பர்ஸோடைய சப்போர்ட் ஓட்டிங் இஸ் இனஃப். இதை தான் சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்வோம். இப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்னென்னா, நம்ம மினிமம் கோரம் என்ன சொன்னோம், 1/10. 55 பேர் இருந்தாலே லோக்சபா ஃபங்க்ஷன் ஆகலான்னு சொல்லிட்டோம். பட் எனக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும்னா 50% கம்பல்சரியாக அந்த டே ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதே சிம்பிள் மெஜாரிட்டினா அந்த 1/10 கோரமே இனஃப். அதில் எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்களோ டிவைடட் பை 2 + 1. திஸ் கிவ்ஸ் மீ த சிம்பிள் மெஜாரிட்டி. பட் ஸ்பெஷல் மெஜாரிட்டினா அப்பார்ட் ஃப்ரம் மினிமம் கோரம் எனக்கு கண்டிப்பாக 50% members should be present. Out of present and voting, the bill should be accepted by 2/3 of the members. Bill கண்டிப்பாக 2/3 members-ஆல் accept ஆயிருக்கணும். Result should not be less than 50%, which means simply 273. இதுதான் என்னுடைய support. This is the thing which has to be maintained for special majority. Okay, so இதுதான் ரெண்டு difference between simple majority and special majority. Okay, the rest இன்னும் introduction முடியல. The rest will continue in the next session.